ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஹிட் பண்ணி நம்ம மேலே காதல் வர வச்சிடணும் அப்படின்னு நிறையா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபா மேலே கொஞ்சம் கூட காதல் வரவே இல்லை. இப்போ என்னடா பண்ணுறது? சே, நம்மளும் எவ்வளவோ ஐடியா பண்ணி பார்த்துட்டோம். கார்த்திக் சாருக்கு மேலே நம்ம மேலே எப்படி தான் லவ் வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனாட்சி மைதிலி அங்கே வராங்க. தீபா பார்த்தீங்கன்னா செமையாக சோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ உடனே மைதிலேருந்து கேட்குறாங்க, என்ன தீபா ரொம்பவே சோகத்தில் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, மீனாட்சி அக்கா, உங்களுக்கு தான் என்னோட விஷயம் தெரியும்ல. கார்த்திக் சார் மேலே வந்து என் மேலே எப்படியாவது லவ் வர வைக்கணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் கார்த்திக் சாருக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே வரமாட்டேங்குதுக்கா. அதுக்கு என்ன தான் பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அட பைத்தியம் பைத்தியம், உன்னை எதுக்கு தனியாக வச்சிருக்கோம்னு தெரியும்ல. கார்த்திக் சாருக்கு உன் மேலே வந்து லவ் வரதுக்காக தான் உன்னை இந்த ரூம்லேயே தனியாக வச்சிருக்கிறோம். அதனால தான், அப்படி இல்லைன்னா தான் அவர் ரூம்லேயே நான் வச்சிருக்க மாட்டோமா என்ன அப்படின்னு மீனாட்சியுமே சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து சொல்கிறாங்க, தீபா, உனக்கு இந்த நடக்கிற கல்யாணம் வந்து முறைப்படி நடக்கிற கல்யாணம். அதனால நீ வந்து எங்கள் ரூமில் தான் இருக்கணும். எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை. அதனால் கண்டிப்பாக இந்த டைம் எப்படியும் கார்த்திக் சாருக்கு வந்து உன் மேலே லவ் வந்துடும். நாங்கள் 2 பேரும் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணு. அப்படி பண்ணு, நீ கார்த்திக் சாருக்கு உன் மேலே கண்டிப்பாக லவ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மைதிலி மீனாட்சி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க தீபா கிட்ட. தீபாவும் அந்த ஐடியாவை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாட்சி அக்கா, நீங்கள் மட்டும் சொன்ன மாதிரி இந்த ஐடியாவை கேட்டுட்டு கார்த்திக் சார் மட்டும் என்ன லவ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வாயில் வந்து சக்கரை தான் போடணும் மீனாட்சி அக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, தீபா, இந்த விஷயத்துக்கு என் வயலில் சக்கரையெல்லாம் போடக்கூடாது. நீ எனக்கு ஒரு பெரிய 5 ஸ்டாரே வாங்கி கொடுக்கணும், ஓகேவா? அதுக்கான மீனாட்சி அக்கா, கார்த்திக் சாருக்கு மட்டும் எப்படியாவது என் மேலே லவ் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, கார்த்திக் கண்ணில் வந்து நீ படையவே கூடாது. அவர் வந்து உன்னை பார்க்க முடியாமல் தவிச்சு போகணும். தீபான்னு உன்னை வந்து கூப்பிட்டா கூட நீ வந்து அவர் திரும்பியே பார்க்கக்கூடாது. அப்போ தான் அவருக்கு வந்து உன் மேலே காதல் வரும். அது மட்டும் இல்லை, அவரை நீங்கள் எப்போவுமே பார்க்கக்கூடாது கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, நம்ம தீபாவுக்காவது கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இப்போ தானே நாங்கள் 2 பேருமே சொன்னோம், கார்த்திக் வந்து உன் மேலே லவ் வரணும்னா கார்த்திக் கால் பண்ணா நீ அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தீபா பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ உடனே கார்த்திக் நினைக்கிறாங்க, என்ன தீபா வந்து ரூமில் தானே இருக்கிறாங்க, ரூமில் இருந்துக்கிட்டு அட்டன் பண்ணாமல் இருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனாட்சி அக்கா, கார்த்திக் கால் பண்ணால் எதுக்கு மீனாட்சி அக்கா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க? அப்போ தாண்டி அவருக்கு உன் மேலே லவ் வந்து அதிகமாக வரும். ஏன்னா உங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வம் வந்து அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து கார்த்தி வந்து உன்னை எங்கேயுமே பார்க்கல. அதனால தான் இப்போ உங்ககிட்ட கால் பண்ணி பேசலாம்னு கால் பண்ணியிருக்கிறாரு. அதனால நீ இந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடாத. அட்டன் பண்ணி பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியுமே சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபாவுமே அதை கேட்டுக்கிட்டு, சரி மீனாட்சி அக்கா, அப்போனா நீங்கள் சொல்கிறபடி அப்போ கார்த்திக் சார் கால் பண்ணனா நான் அட்டன் பண்ணாமே இருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா காலையிலேருந்து தீபா வந்து பார்க்கவே இல்லை. தீபா கிட்ட இப்பயும் பேசலாம்னு நினச்சா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற. இல்லை, என்ன பண்ணுறது? நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் தீபா வந்து பார்க்கவே முடியாதா அப்படின்னு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையில் இருக்கிறாங்க தீபாவை நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கிட்டையும் மைதிலிக்கிட்டையும் கார்த்தி போய்த்து கேட்குறாங்க, என்ன தீபா வந்து நேற்றையிலேருந்து ஆளையே காணும் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலுமே தீபா வந்து கோயிலுக்கு போய்த்தாங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க கார்த்திகிட்ட. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தீபா நினச்சி. என்னடா தீபா வந்து பார்க்கவே முடியலையே, அப்போனா தீபா போட்ட சவாலில் வந்து தீபா வந்து எப்படியும் ஜெயிச்சிருவாங்களா? ஆனால் எப்போ பார்த்தாலும் தீபா வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களே, இப்போ எப்படி தீபானால் வந்து இருக்க முடியுது? தீபா பார்க்காம நம்மளாலையுமே இருக்க முடியலையே. அதே மாதிரி தானே தீபாவுக்கும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் தீபா வந்து எங்கே போனாலுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. தீபா வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து மைதிலி கிட்ட சொல்லுவாங்க, பாத்தியா மைதிலி, கார்த்திக் வந்து தீபா மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் எப்போ பார்த்தாலும் தீபா பற்றியே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபா வந்து 2 நாளாக ஆளையே காணும்ல, அதனால் பார்க்காம துடிச்சு போய் தரப்போருக்கு. அதனால தான் தீபாவே கெடுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மைதிலியும் மீனாட்சியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு நிறையாவே தில்லலங்கடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாட்சியும் மைதிலியும் இருக்கிறதுனால எதுவுமே பழிக்கல அவங்க கிட்ட. அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க, பொழுது விடிஞ்சா கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம். நம்மளும் எவ்வளோ பிளான் போட்டு பார்த்துட்டா இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிருமோ? சேச்சே, அப்படி மட்டும் நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டிட்டானா அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியாவது கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை வந்து நம்ம வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கண்டிப்பாக கார்த்தி வந்து தீபா கழுத்தில் வந்து தாலி கட்டவே கூடாது. அவர் வந்து என் கழுத்தில் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியும் இருக்கிற வரைக்கும் எந்த ஜென்மத்திலையுமே நடக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குது. தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏற்படலாம் ரொம்பவே தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேயே கிளம்பி ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யாவோட அப்பாவும் தீபா வரதை பார்த்துட்டு, வாப்பா தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, ரம்யா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, ரம்யா வந்து மாடியில் இருக்காங்கப்பா. சரிப்பா, நீங்கள் கண்டிப்பாக என்னோட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துடணும்ப்பா. நாளைக்கு தான்ப்பா கல்யாணம். நீங்களும் ரம்யாவும் கட்டாயம் வந்துடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, சரிப்பா தீபா, உன்னையுமே என்னோட பொண்ணாக தான் பார்க்குறேன். ஆனால் உனக்குமே கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அந்த ரம்யா பார்த்தீங்கன்னா இன்னுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரையோ லவ் பண்ணுறேன்னு வேற கூட சொன்னான். ஆனால் அந்த பையனையுமே என் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறா. எப்படியாவது உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரம்யாவோட கல்யாணத்தை நீ தப்பா நடத்தி வைக்கணும் அப்படின்னு ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, அப்பா நானுமே ரம்யா லவ் பண்ணுறாங்கல்லப்பா, அந்த பையனை நான் பார்த்துருக்கேன்ப்பா. அம்மா வந்து ஏற்கனவே அந்த பையனை வந்து என்கிட்ட காட்டி விட்டுருக்காப்பா. அவங்க கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னோட கல்யாணம் முடியட்டும்ப்பா. அதுக்கப்புறம் நானும் காதத்தையும் சேர்ந்து அம்மோட காதலை வந்து சேர்த்து வச்சு கண்டிப்பாக கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டாக கொண்டாடிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யாவோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா, நான் மாடியில் போய்ட்டு ரம்யாவை பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகோட அந்த ஒர்க்கிங் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அதை பார்த்த உடனே தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இந்த ரம்யா வந்து நம்ம கார்த்திகோட ட்ரெஸ் வந்து இன்னும் பத்திரமா எடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகை எப்போ பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே டைரியிலையுமே எழுதி வச்சிருப்பாங்க. அதையுமே தீபா பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்பாங்க, எப்படி வந்த தீபா அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க, இப்போ தாண்டி வந்தேன், இப்போ தான் அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சரிடி தீபா, வா கீழே போகலாம், கீழே போய்த்து காஃபி குடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வந்து மாடியிலேருந்து கீழே அழைச்சிக்கிட்டு வந்துருவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் வருவாங்க. ஒருவேளை இந்த ரம்யா வந்து ஃபேக்ட்ரியில் ஒருத்தவங்களை லவ் பண்ணணும்னு சொன்னாங்களே, அது வந்து கண்டிப்பாக கார்த்தியாக தான் இருக்குமோ. அதனால தான் கார்த்தியோட ட்ரெஸ்ஸை வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கிறாளோ. அது மட்டும் இல்லை, கார்த்திகோட பேரை எல்லாத்தையுமே அந்த டைரியில் எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி, நான் பித்து ட்ரெஸ் எல்லாமே எடுக்கணும், அதனால நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா விட்டு கிளம்பிடுவாங்க. ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட் வந்துடும் தீபா மேலே. என்னடா அது, தீபா நம்மளை பார்க்கறதுக்கு வந்த உடனே அடுத்த செகண்டே கிளம்பிட்டாலே, என்னவா இருக்கும் இப்போ, எதுக்காக வந்தா, எதுக்காக உடனே போகிறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சா கல்யாணம். கார்த்தியும் தீபாவுமே 2 பேருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவுமே வந்துடுவாங்க. ரம்யா வரதை பார்த்துட்டு அபிராமி வந்து, வாப்பா ரம்யா, தீபா வந்து அங்கே மாடியில் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் போய்த்து அவளை மேக்கப் பண்ணி அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி, மைதிலி எல்லாருமே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாமே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. தீபாவோட அப்பா ஜானகியும் தர்மலிங்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. என்னம்மா இந்த வாட்டியாவது நம்ம தீபா காலத்தில் வந்து தாலி ஏறிடுமா அப்படிங்கிற மாதிரி சம பயத்தில் இருப்பாங்க. தீபாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு மீனாட்சியும் மைதிலியும் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. தீபா மயக்கம் போட்ட உடனே மைதிலியும் மீனாட்சியும் அதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டி போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமியும் ஓடி வருவாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, தீபாவுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, என்னன்னே தெரியல. சரி, நீங்கள் எதுக்கு அந்த தண்ணி எடுத்து அந்த மூஞ்சில் தெளிச்சு கிளப்புங்க அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்லுவாங்க. மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா தீபா மூஞ்சில் தண்ணி அடித்து கிளப்புவாங்க. அப்போ உடனே மைதிலி வந்து நினைப்பாங்க, எனக்கு நம்ம இந்த ரம்யா மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவள் எதுவும் பண்ணிட்டாலோ, அதனால தான் தீபா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பதட்டப்பட்டு ஓடி போய்த்து தீபா ரூமுக்கு வருவாங்க. என்னாச்சுமா, எதுக்கு தீபா வந்து மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல கார்த்தி, அவள் காலையில் அந்த ஜூஸ் மட்டும் தான் குடிச்சா, அதுக்கப்புறம் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, அப்போனா தீபா வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலாமாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அபிராமி வந்து சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது கார்த்தி, என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்குது நீ வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு, அதனால தீபா வந்து இங்கே தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து தீபாவோட கையை பிடிச்சி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ரெட்டை நாடி துடிப்பு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ உடனே சொல்லுவாங்க அவங்க அபிராமி கிட்ட, அபிராமி ஒரு குட்னிஸ் அபிராமி, உன்னோட மருமக வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதோட கார்த்திக் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அபிராமி, அருணாச்சலம், ஜானகி அங்கே இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருப்பாங்க. அப்போ உடனே மீனாட்சி மைதிலியும் க்யூட்டாக கிண்டல் பண்ணுவாங்க. தீபா கவுங்கமாக இருந்தே காரியத்தை சாதிச்சிட்டே எங்ககிட்ட நீ சொல்லலை பார்த்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தீபாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தீபாவும் உடனே வெக்கப்பட்டுக்கிட்டே, அட போங்கக்கா, இதெல்லாம் போய்த்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து தீபா கிட்ட கேட்பாங்க, கார்த்திக் வந்து உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கா பாரு நீ அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அங்கே எல்லாருமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து செம்ம சந்தோஷத்தில் இருப்பாங்க, தீபா வந்து கன்சீவாக இருக்கிறது தெரிஞ்சு. அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க ரம்யா கிட்ட, என்ன ரம்யா, நாங்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கிறோம், உன்னோட ஃப்ரெண்டு தீபா வந்து கன்சீவாக இருக்கிறா, அதை நினச்சி நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் அப்படியே இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க, தீபா வந்து கன்சீவாக இருக்கிறது எனக்குமே சந்தோஷம் தானே, நான் இங்கே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன், அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா சொல்லி சமாளிப்பாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து நினைப்பாங்க, கார்த்திக் வந்து உங்கள் இடத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னடானா அவனோட வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது, எப்படியாவது உன்னோட கற்பத்தை வந்து நான் கலைக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்லுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு வாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா பல தடைகளை எல்லாம் மீறி தீபா கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க. ரம்யானால் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தோற்று போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து நினைப்பாங்க, சே நம்ம எவ்வளோதோ பிளான் போட்டோம், ஆனால் இப்படி நல்லபடியாக கார்த்தி தீபா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஆனால் கண்டிப்பாக அந்த தீபா வந்து வாழையே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டினதுனால மொத்த குடும்பமே செம்மையாக சந்தோஷமாக இருப்பாங்க.